யோவான் 5:39 நமக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு வேதவசனம். முந்தையெல்லாம் ப்ராப்ளி இந்த ஞாயிறு கூடுகையில் ஏறக்குறைய எல்லா கூடுகையிலுமே அடிக்கடி நான் கடந்த வருட காலங்களில் இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டுவதுண்டு. வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனுடைய எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் அவைகளே. வேத ஆராய்ச்சியின் முக்கியம் அதுதான். இட்ஸ் நாட் அட்டெண்டன்ஸ், ஜஸ்ட் வந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும், கேட்க முடியாத அவசியம் அதனால் வரும். ஆனால் வந்து புரியாமல் போகிறத விட வராமல் இருக்கிறது என்னத்தை சொல்கிறதுன்னு புரியல. நித்திய ஜீவன், வாழ்வளிக்கும் வசனங்கள், வாழ்வை நாம் வளமிக்கதாக மாற்றிக்கொள்ளணும், வாழ்வு வளம் பெறணும். எப்படி நிலத்துக்கு உரம் வைக்கிறோமோ, ஒரு குறிப்பிட்ட செடிக்கு உரம் வைக்கிறோமோ, அதுபோல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே உரம் வைக்கிறார். நாம் கனிகளை கொடுக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். அந்த உவர் நிலம் உகந்த நிலமாக, விளை நிலமாக மாறுவதற்கு தேவன் கிரியை செய்கிறாரு. எல்லாருக்கும் தான் ஒரு நிலம் ஒன்றுக்கு ஒன்று 10க்கு 10 20க்கு 20 இத்தனை அது நிலப்பரப்போ அந்த அவசியமான அந்த பயிர் விதைக்க விரும்புகிற ஒரு நிலம்னா ப்ராப்ளி லைக் அந்த விவசாயம் பண்ணுற நிலம்னா ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் தான் வைக்கிறாங்க. ஏன்னா அது நெல் அவ்வளோ பரப்பாக எல்லா பக்கத்துலேயும் நாற்று நட வேண்டும். மற்றபடி இந்த தென்னை, மா, பலா, வாழை அதெல்லாம் வந்து அந்தந்த செடி வச்சுருக்கிற இடத்துல தான் உரம் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மனதில் இருத்தி யோசிக்கணும். வேத ஆராய்ச்சினால என்ன முன்னேற்றம். கேட்காம வராத தேவ பிள்ளைகளுக்கு யோசிக்க தானே செய்கிறாங்க. இவங்க போய் என்ன இவங்களுக்கு பிரயோஜனம், என்ன மாறி இருக்காங்க, என்ன வெற்றி, என்ன வளர்ச்சி, என்ன ஜெயம், என்ன கிருபை, என்ன வரம், என்ன தேவ சித்தம் நடக்குது, எவ்வளோ நடக்குது, எல்லாம் பற்றி நானும் நீங்களும் யோசிக்கிறது மாத்திரம். ஏதாவது முயற்சி எடுக்கணும். இவ்வளோ தெரிஞ்சு நாம் முயற்சி எடுக்கலைன்னா, படித்த பிள்ளைங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா, படிக்காத பிள்ளைங்க நிலைமை என்ன வருது தெரியலன்னு போயிட முடியுமா? Let's be really honest, shaken to the core. அசையாதவங்களெல்லாம் அசைக்க பண்ணுவேன்னா, இந்த வானத்தின் சத்துவங்களை அசைக்கிறதும் பூமியின் சத்துவங்களை அசைக்கிறதும் கத்திருக்கிற விஷயமா? எல்லாமே ஊர் முழுசும், உலகம் முழுசும், இந்தியா முழுசும், வட இந்தியா முழுசும் புரட்டி போட்டுகிட்டே இருக்கார். ஏட்டி போட்டியாக செப்டம்பர் மாதம் திருச்சியில் எப்படி தகிக்குது வெயில் பாருங்கள். காட்டாற்று வெள்ளங்கள், ஒன்றும் பண்ண முடியல. தட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் காட். இன்னும் ஆண்டவரால் நம்முடைய இருதயத்தை திருப்ப முடியும். அதுக்கு வல்லமை இல்லாமல் இல்லை. அந்த ஒரு அந்த மிஸ்ஸிங் லிங்க், அந்த ஒரு துணுக்கு தான் தெரியல, அந்த ரகசியம் தெரியல. That particular reason why God awaits so much. ஓகே, இன்றைக்கி நாம் இந்த பரிசுத்தவான்களுடைய சிந்தனையை தான் தொடரணுன்னு தான் இருந்தோம். அதை தான் தொடர போகிறோம். வேற ஒரு கோணத்தில் முதலாவதாக இது தான் மிக அழுத்தமாக பாரமாக உணர்கிறேன். அல்ஃபா ஒமேகா அப்படின்னு பாடணும். வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்க நபர்களை நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சிருக்கீங்களா? ஒருத்தர் உங்களை புரிஞ்சு வாழ்கிறாங்களா? ஏதோ ஒரு வருஷத்தில் கல்யாணம், எங்களுக்கு 1987 ஆச்சு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகிருக்கும். அது ஒரு வாழ்க்கையின் முக்கியமான ஆரம்பம், திருப்பம். பிறந்ததுலேருந்து விட்டுருங்க. நவ் ஆஸ் அ ஃபேமிலி இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட். இருவருடைய பிரயாசத்தினால அதிக வரத்துண்டு.
வெறும் வர்த்தக ரீதியில் மாத்திரம், பொருளாதார ரீதியில் மாத்திரம் இதை யோசிக்காமல் ஆவிக்குரிய ரீதியில் யோசிங்க. How much have you come to know you, your husband, your wife, your children, your place as a separate family? சொந்த பந்தத்திலே கட்டினாலும் தனி குடும்பமாக தானே அப்புறம் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வாழ்ந்தீங்க. நாம் இங்கே ஆண்டவரை பற்றி கற்றுக்கிட்டு சொல்லப்படாத இடத்துக்கு போகணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இருக்கிற வீட்டிலேயும் நம்ம சாட்சியாக இருக்கணும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம். அந்த அவர் ஒண்டி கட்ட அதெல்லாம் ஒன்றும் சிலிப்பிக்கலாம் வேண்டாம். அவர் ஒன்றும் ஃபஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவருக்கு ஒரு சமுதாயத்தை பற்றி, கடவுளை சரீரமான சபையை பற்றி, கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி என்ன பாரம். கடவுள் வார்த்தைகளெல்லாம் ஒரு கேப்சூலாக பாடல் எழுதியிருக்காரு. கீப் ப்ரேயிங். மீனிங்ஃபுல்லாக கடவுள்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. விடாமுயற்சியோடுங்க. நான் இப்போ ஒரு குண்டுக்கட்டாக அவர் சார்ந்து தான் ஏதோ சொல்லணும்னு கீழ்ப்படிஞ்சு தான் வந்திருக்கேன். சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு இப்படி சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னு. மேபி ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஏதாவது பிரயோஜனமாக தான் யோசித்து பாருங்கள். ஓகே, கர்த்தர் வருகை சமீபம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டைம் ஆஃப்டர் டைம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறாருன்னு. இதெல்லாம் உண்மையோ பொய்யோ, அதெல்லாம் ஒரு திரிக்கப்பட்ட ஒரு கதையோ நரேஷனோ ஆனிமேஷனோ எப்படியா இருந்தாலும் கருத்து இதில் கொஞ்சம் வேதத்தில் இருக்கிற கருத்து இருக்குல்ல. அவருடைய இதயத்தின் ஆதங்கம், பாரம், கிறிஸ்துவின் பாரம் போய் என் ஜனத்துக்கு சொல்லு, இஸ்ரவேலுக்கு சொல்லு, 12 கோத்திரத்துக்கு சொல்லு, இஸ்ரேல் சமஸ்தானத்துக்கு சொல்லு, கூரை மேலே சொல்லு, மலை மேலே சொல்லு, வீட்டு மேலே சொல்லு, தெருவில் சொல்லு, முச்சந்தியில் நார்ச்சந்தியில் சொல்லு சொல்கிறாருல. சபையில் சொல்லு, சபை கூடி வருதும் இடத்துல சொல்லு. வனாந்தரத்தில் ஒலி உரத்த குரலாக இரு, வனாந்தரத்தில் துணிக்கும் ஒரு குரலாக இரு. புத்தியுள்ள கன்னி, எவ்வளோ அதில் விஷயம் திரும்பி கவனமாக யோசிச்சானா. என்ன புத்தி? பிஹெச்டி படித்த புத்தியா, ரிசர்ச் ஸ்காலரா, சயின்டிஸ்டா, பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தியா? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏசாயா 1:3 அந்த கருத்து தான் ஆன்மீக மனிதர்களுடைய தியானத்தில் தழுவிய விஷயந்தான். நம்ம இறுதியாக பார்க்க ஆரம்பித்தது கிறிஸ்துவின் ஒப்பற்ற வாழ்வை அவர்கள் எண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள், அவரோடு ஐக்கியப்பட்டார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இதை இப்போ தான் வாசம், இப்போயுமே நமக்கு உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் நல்லது தான். என்ன உணர்கிறோம் அது முக்கியம், எவ்வளோ உணர்கிறோம் முக்கியம், ஏன் உணர்கிறோம் முக்கியம், எதுக்கு உணர்கிறோம் முக்கியம், எதை நோக்கி உணர்கிறோம், யாருக்காக உணர்கிறோம், நமக்காகவா, தேவ காரியத்துக்காகவா, தேவ ராஜ்யத்துக்காகவா? மாடு, அந்த மாட்டையே அந்த கழுதையே யோசிச்சா, தட்ஸ் அன் அனிமல், இட் ஹஸ் நோ, அதுக்கு என்ன சொந்த பந்தம் இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது? அதை சொந்தம் கொண்டாடினவன் கிரயத்துக்கு வாங்கியிருப்பான், இல்லை அவனுக்கு யாராவது கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, சீதனமாக கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் காலத்திலலாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் பணம் தான் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, 2 வீலர் கொடுக்குறாங்க, சோன் அண்ட் சோ ஃபோர்த். அன்றைக்கி மாடு தான் கொடுத்துருப்பாங்க, ஆடு கொடுத்துருப்பாங்க, கோழி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி நிறைய கேஷ்லாம் ஒன்றும் பொருளை இல்லைல்ல. ஸோ தேவர் ரிசீவிங் ஆஸ் கிஃப்ட் such animals, domestic animals. மாட்டுக்கு என்ன உணர்வு இருக்கணும்? தன்னை சொந்தம்
தன்னை விலைக்கு வாங்கினா இல்லை தன்னை பரிசாக பெற்ற எஜமானுக்கு தனக்கு சாப்பாடு போடுற, அதுக்கு என்ன நம்மளை மாதிரி 3 வேளை சாப்பாடு போடுறாங்களா? யோசித்து பாருங்கள், பொது அறிவு தான். 3 வேளை யாராவது சாப்பாடு போடுறாங்களா? ஒரு வேளை போட்டிருப்பாங்களா இருக்கு ஏதோ ஒரு காலத்தில். ஒரு வேளை கொடுத்தாலே ஃபேட்டாக, அதாவது நல்ல சம்ச்சுவஸாக ஒரு வேளை நம்ம வளர்க்குற டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம சாப்பாடு கொடுத்தா பெரிய விஷயம். ஒரு நேரம் தண்ணி காமிச்சா பெரிய விஷயம். we leave them to their fate. திங்கலைன்னா இப்போது வாழ்ந்தா இல்லைன்னா செத்துப்போங்கிற மாதிரி தான் சொல்லாமல் இருக்கிறோம். மேட்ரு மாடு மேலே இருக்கட்டும். எவ்ரி அனிமல் இஸ் நாட் ஸோ வெல் ட்ரீட்டட். இட்ஸ் நாட். நாய், பூனை, டேக் anything. அது எவ்வளோ முட்டை போடுது, எவ்வளோ பால் கறக்குது, எவ்வளோ அதனால நமக்கு இந்த ஃபாடர் அந்த அந்த உல் கிடைக்கிது. செம்மறி ஆடுன்னா அப்படி யோசிக்கிறோம். அந்த புத்தி தான் இருக்குது. பேராசையால் நல்ல தரமான செடி கொடிகளை பாஸ்பேட், சல்ஃபேட், நைட்ரேட்டை போட்டு விஷமாக்கிடுறோம். அது கொடுக்குது, என்ன பண்ணுறது, அதுக்கு தெரியாமல் கொடுக்குது. அந்த மறைந்த பரிசுத்தவான் தேவதாசன் ஐயா, வருகையின் தூதன் ஆசிரியர், நிறைய இது மாதிரி ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் சொல்வார் லைஃப்லேருந்து. மாடு தன் எஜமானையும், மாட்டோடைய உயிரால் எஜமானுக்கு பிரயோஜனமே கிடையாது. மாட்டு ரத்தத்தால் எஜமானுக்கு பிரயோஜனம் கிடையாது. சிம்பிளி நாட். பட் ஆனால் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் எஜமானுக்கு உபயோகமாக உட்கார வச்சு போதிக்கவா செய்கிறாங்க. இட் லேர்ன்ஸ் பை இட் செல்ஃப். அது தன்னுக்குள்ளாகவே அந்த நன்றி உணர்வை டெவலப் பண்ணிக்குது. இட் பிகம்ஸ் தேங்க்ஃபுல். கழுதை, அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அனிமல். பயங்கர ஹார்ட் நேச்சர்ட், ஸ்டபர்ன் அனிமல். பை நேச்சர் இட்ஸ் அ ஸ்டபர்ன் அனிமல். முரட்டாட்டம் கொண்ட ஒரு மிருகம் கழுதை. குவைட் ஹார்ட் டு டேம் இட். ஆனால் ஒன்ஸ் அதை பழக்க வைத்துட்டா அதுவுமே ஒரு பிரமாதமான மிருகம், ரொம்ப பாசமான அன்பான மிருகம். எதுக்கு சாமி போய் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு பாருங்க. அதுக்கிட்டே இருந்து கற்றுக்கக்கூடிய ஏதோ இருக்குங்கிறதுக்காக தான் அதை தான் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் மேற்கோள் காட்டுகிற வசனமாக மாத்திரம்தான் 1000ஆம் ஆண்டு காலங்களாக உபயோகிச்சுக்கிறோம். ஆனால் மாட்டை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்கோம்? பன்னிக்கு காய்ச்சல் வந்தவொடனே தான் வி ஆர் ஸ்கேர்டு. இல்லை, பன்னி காய்ச்சல்ன்ட்டு. கோழி நோய் வந்தவொடனே தான் பயமாக இருக்குது நமக்கு. அது வரைக்கும் டு வி எவர் கேர் அபவுட் தோஸ் அனிமல்ஸ்? ஆனால் தோஸ் அனிமல்ஸ், அதுக்கு நோய் வந்தாலும் இட் இஸ் ஃபெய்த்ஃபுல், நோய் இல்லாட்டினாலும் சுகம் இருந்தாலும் ஃபெய்த்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். அதுக்கேன எங்கள் எஜமா என்னை பெற்றார், இல்லை அவரோட நான் கூட பிறந்தவன், இந்த குடும்பத்தில் வாய்க்கப்பட்டவன், அப்படி இல்லாமல் அது யோசிக்குது. அப்படிலாம் யோசிக்கல. இண்டிபெண்ட் ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப், those animals are committed. 3 பேர் தான் வந்திருக்கீங்க. யோசிங்க, உங்களுக்குள்ளே குறைந்த பேரோ நிறைய பேரோ எவ்வளோ ஆண்டவர் உங்களுக்காக சொல்கிறாரு, எனக்காக சொல்கிறாரு, நமக்காக சொல்கிறாரு. அது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு பாத்திரங்கள் எழுப்புங்க, என்ன மாற்றுங்க. எல்லாத்துக்கும் நம்மளை ஆண்டவர் உபயோகிக்க மாட்டார். எல்லா விஷயத்திலும் உபயோகம். ஏதோ ஒன்று தானே, அதில் தானே நான் இப்போ யோசிக்கிறேன். அதையும் தான் தேவனை எதிர்பார்க்குறார். அது ஒரு தாளந்து தான், அதையாச்சும் உருப்படியாக யூஸ் பண்ணியா, அதானே அவருடைய மேட்ரு. உனக்கு 5 கொடுக்கலையா, ஓகே எனக்கு தெரியும். உனக்கு 2 தான் கொடுத்தேன், எனக்கு தெரியும். ஆனால் அவன் யாருக்கும் எதையுமே கொடுக்காம இல்லையே, அதானே அவர் சொல்லுவாரா இல்லையா?
இஸ்ரவேலும் அறிவில்லாமலும். மாட்டுக்கு அறிவு இல்லையா? அறிவு இருக்குது. தன்னை பாதுகாத்துக்க அறிவு இருக்குது. ஆபத்தை கண்டு விலக அறிவு இருக்குது. ஆனால் அது ஆபத்துக்கு உட்படுத்தினா ஹெல்ப்லெஸ்லி இட் கெட்ஸ் பீட்டன் அப். கை கால் முறிஞ்சாலும் உடஞ்சாலும் கொம்பு உடஞ்சாலும் தொழுவத்தில் தான் இருக்குது. அடுத்த வீட்டுக்கு போயிடுதா, அவன் முரடம் முத்தாக இருக்கான், அவன் காட்டான், என்ன பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு அவனுக்கு 5 லிட்டர் கொடுத்தேன், உங்களுக்கு 6 லிட்டர் பால் கொடுக்குறேன், ஏதாவது மாடு பிச்சிட்டு போதா? யோசித்து பாருங்கள் சிஸ்டர்ஸ். இல்லை பால் இனிமேல் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுதா? மனசில் பாதிக்கப்படுது. அதனால் பால் கறக்கிறது கம்மியாகுது. தட் இஸ் வெரி ட்ரூ. பட் நாட் ஆல்வேஸ். நாட் ஆல்வேஸ். மாட்டுக்கு உணர்வு இருக்குங்க. இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லவ் லாங்குவேஜ். இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் செக்யூரிட்டி. கழுதை அப்படி தான். அதை எப்படி சத்தம் கொடுக்கணுமோ அப்படி சத்தம் கொடுக்குது. டேஞ்சரை கண்டு ஒரு அந்நியன் உள்ளே வரான்னா மோ அப்படின்னு கத்துது. குரங்கு ஒருதா தோட்டத்துக்குள்ளே கத்துது. கழுதை அது அப்படி தான் கணக்குது. Are we raising any alarm of the status of our lives? வாழ்க்கை நிலைகளை கண்டு நாம் எச்சரிப்பின் துணிக்கிறோமா? எச்சரிப்பு அடைகிறோமா? முதலாவது நீதிமொழி 6:6 சொல்றார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்போ இந்த மாடு தன் எஜமான, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். அதுங்களாம் சோம்பேறியாக இருக்கிறதில்ல, அசை போட்டுக்கிட்டே இருக்கு. தட்ஸ் இட்ஸ் நேச்சர். கழுதை பொதி சுமக்கிறதுக்கு எந்த நேரத்திலும் பொதி சுமத்துனா அந்த ராத்திரியில் இருந்துச்சு, காலையில் 4 மணி 5 மணி 6 மணி ஆகட்டும், போய் தூங்கிட்டு வாங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லுதா? அப்படியே இப்போ தகிக்கிற வெயில் அதை கூட்டிகிட்டு போனால் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுதா? இதெல்லாம் தெரியாதா நமக்கு? இதெல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்கணுமா? ஆனால் அப்படி தானே இருக்கும். முழு சமுதாயமாக, சபையாக, குறிப்பிட்ட விஷயத்தில், அன்னன்ன விஷயத்தில், இன்னென்ன விஷயத்தில் அப்படி தானே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? we are better than animals. நாங்கள் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டோம், நாங்கள் அது இல்லாமல் நாங்கள் வானத்திலிருந்து பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். we are God class of people. எரேமியா 8:7 வாசிக்கிறோம், ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும். இட் நோஸ் இட்ஸ் டைம். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு எரேமியா மூலமாக சொல்கிறார். எரேமியாவுடைய புலம்பல் இல்லை, கடவுளை புலம்பல். ஒரு மனுஷனை போட்டு அவங்குள்ள புலம்பலை நாவியை அனுப்பி அவன் புலம்பி அவன் பிரச்சனைக்குள்ளாகிறான். இதுதான் ஒரு பெரிய இன்றைக்கி நீ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை இயேசுவை போல ஆக்குங்க, மை போல ஆகணும் அப்படின்னா அவருடைய வேதனை நீ ஏற்றுக்கிட்டா தான் அவரை போல ஆக முடியும். சிலுவை நீங்கள் வச்சுக்கோங்க, சுகத்தை மாத்திரம் இங்கே தள்ளுங்க. நீங்கள் சிலுவை வச்சுக்கோங்க, துட்டை மாத்திரம் தள்ளுங்க. நீங்கள் சிலுவை வச்சுக்கோங்க, பேர் புகழை மாத்திரம் தள்ளுங்கன்னா அவரை போல ஆக முடியாது. அவருடனே நம்ம சுமக்க முடியாத பாரத்தை கொடுப்பாரா? கொடுத்துருக்காரா எங்கேயாச்சும்? இல்லையே. 2 ஏற்பாடு காலத்திலும் அது கொடுக்கலையே. இல்லை, பாருங்கள், இதுக்கு தான் இவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஏசாயா 5:12. அதாவது நம்ம மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அவர்கள் ஏசாயா 5:12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பூராவையும்
மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இது கல்யாண கார்த்திகை வீட்டில் நடக்குதா இல்லையா? வளகாப்பு நேரத்தில் நடக்குதா இல்லையா? வீடு திறப்பு நேரத்தில் நடக்குதா இல்லையா? The kind of functions that we choose, even so-called இந்த பொங்கல் டைமில் கூடுறோம். வாட் ஆர் வி ஆஃப்டர்? வாட் ஆர் வி கான்சன்ட்ரேட்டிங் ஆன்? வலிமை மிக்க கருப்பொருளாம் தராரு, தொலைதூரமான தீர்க்கமான கருப்பொருளை தராரு. How much have we ever thought about those things? நம்ம எதை தான் பார்க்குறோமா? சுரமண்டலத்தையும் தம்புராவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுறோம். எதெல்லாம் நம்ம சருமத்தை எழுச்சியடைய செய்யுமோ அதில் மாத்திரம்தான் நமக்கு புத்தி. ஆனால் கடவுளுடைய கிரியை அங்கே நோக்குறோமா? கர்த்தரின் செய்கையை அங்கே நோக்க முடியுதா? சிந்திக்க முடியுதா? யோபு சிந்திச்சார், அதனால தான் நீதிமான். பூமியில் எல்லாரையும் பார்க்கலாம நீதிமான ஆண்டவர் கண்டார். சாத்தானுக்கே அவனை வச்சு ஆண்டவர் சவால் விட்டார். ஏசாயா 27:11, அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம். அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம். அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிக்சர் மைண்டில். இந்த எசேக்கியேல் 37 உங்களுக்கு தெரியும், உலர்ந்த எலும்புகளை பற்றிய அதிகாரம். நாமளும் தான் பார்க்குறோம், வருஷம் இல்லை, எப்பயாச்சும் ரொம்ப வேண்டியவங்க யாராவது செத்தா கல்லறை வரைக்கும் போகிறோம். சில நேரத்தில் நம்ம தோன்ற கல்லறையிலேருந்து எலும்பு கூடையும் உடஞ்ச எலும்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுறான் அந்த வெட்டியான். என்ன நமக்கு மனசில் ஓடுது? ஒன்றும் ஓடுறதில்ல. அவங்க செத்தாங்க, அவங்க எலும்பா இவங்க எலும்பா, இந்த பேச்சு தான் இருக்குது. ஆனால் உலர்ந்த எலும்பு உயிரடையுமாங்கிறத பற்றி என்னவா யோசிச்சா, ஐயோ அதை தான் போய் சேர்ந்துருச்சு, அதை தான் புதைச்சிட்டாங்க, அதை போய் நீங்கள் எவனா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிச்சு இப்போ வீட்டுக்கு, இப்போ தான் இவன் தான் செத்தான், அவனையே எழுப்ப வழியில், அதை பற்றி உனக்கு என்ன பேச்சு? அப்படி தானே உலகத்தில் பேச கேட்குறோம். இல்லை, நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். இப்போ நான் இது இப்போ பிரசங்கம் பண்ணிட்டுனாலும் நீங்கள் நினைக்காது நீங்கள் பெரிய கொம்பன்னு. நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை, நான் நினைக்கல. இன்னுமே எவ்வளோ இல்லை அப்படியே தொலைஞ்சு போயிடணும், ஆண்டருக்குள்ளே தொலைஞ்சு போயிடணும். ஆண்டர் இல்லாமல் தொலைஞ்சு போகக்கூடாது. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமல் இருப்பார். ஆனால் கர்த்தர் தான் பின்னே யோசிக்கிறார். எல்லாம் உலர்ந்து போன எலும்பு எவனும் சட்டை பண்ணுறதில்லை. இத்தனை பேர் செத்தாங்களே, இவங்கெல்லாம் இருந்தால் இத்தனை 30 லட்சம் ஜனங்க அன்றைய காலகட்டத்தில் ப்ராபப்ளி ஜீசஸ் வந்திருந்தா பரலோகத்துக்கு போவாங்கள்ல. 30 லட்சம் ஜனங்களை பாதி பேர், 15 லட்சம் ஜனங்க 20 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் வனாந்தரத்திலே மடிந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அவங்க நிலைமையை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஆனால் இன்றைக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பித்ததிலிருந்து 1948 இஸ்ரேல் துளிக்க ஆரம்பித்தது. 3500 ஆண்டுகளாக சிதறுண்ட இஸ்ரவேல் இன்றைக்கு ஒரு தேசமாக 75 வருஷம் ஆச்சு. யோசித்து பாருங்கள், இட் இஸ் a reality. இன்னும் ஜனங்க அங்கங்கே சிதறி இருக்கிறாங்க. அவங்களாம் இஸ்ரேலுக்கு வரணும். ஆண்டவர் தான் இறங்குறாரு, ஆண்டவர் தான் யோசித்து பார்க்குறாரு. ஏசாயா 44:18 வாசிக்கும்போது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க? நீங்கள் வந்து உட்காந்து எப்படி எழுச்சி போகிறீங்களே? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பாரம் இருக்கா? நீங்கள் ஒன்றும்
பிரச்சனைலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் இன்னும் பெருசாக உடனே சீன்லாம் விட வேண்டாம். ஏதாவது விதத்துலையாவது நீங்கள் ஐயோ பாவங்கிற அவ்வளோதான். ரொம்ப மிஞ்சி பண்ணால் ஐயோ பாவம் என்ன பண்ணுறது பாரு அப்படின்னு தான் இருந்துப்பேன். அது கூட ஒன்றும் இல்லாமல் வந்தோம் போனோன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ரெமிசஸ் விட்டு தாண்டினோடனே என்ன, வாட் டு யூ கேரி டு யுவர் ஹோம்? இது நம்மக்கிட்ட கடவுள் கேட்குறாரு. அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடி அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அந்த முக்கியமான அம்சங்களை ரொம்ப பிரயோஜனமான, உங்களுக்கு ரொம்ப லாபம், எனக்கு உங்களுக்கு ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடியதை கூட நம்ம யோசிக்கிறோமா? நம்ம கண்ணெல்லாம் மூடியிருக்கான், நம்ம இதயெல்லாம் அடப்பட்டிருக்கான், அப்படியாவது உணர்றோமா? ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே புரியலையே, தெரியலையே, அதனால் அதை நமக்கு டச்சே பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ சமீபத்தில் மேத்யூ இறந்தாப்பில் இந்த ப்ராப்ளி தேர்ஸ்டே நமக்கு ஸ்தோத்திர கூட்டம் இருக்குது. அவனுக்கு இதே அடப்புனோடனே அது என்ன நேரமும் வீட்டில் பரபரப்பான வண்டியை கட்டி ஆம்புலன்ஸ் வச்சு, அவனா ஃபேக்ட்ரி எம்ப்ளாயி கிடச்சி ஃபேக்ட்ரி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. மற்றவங்க நிலமெல்லாம் இந்த ஏரியாவில் எப்படி பாருங்கள், என்ன ஒரு கிரிட்டிக்கல் ஏரியாவில் இருக்கும், ஒரு சரியான ஆஸ்பத்திரி இல்லை, ஒரு சரியான எமர்ஜென்சிக்கான ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. யோசித்து பாருங்கள். we are left to the fate. விதியின் கையில் சிக்கியிருக்கோம். கடவுளுடைய இரக்கத்தின் கைக்கு நம்ம இரக்கத்தின் கையில் தான் விழ வேண்டி இருக்குது. கீப் திங்கிங். சரீரத்தில் அடைப்பு இருதய அடைப்பு, மூச்சு திணறல், குரக்கில் இழுத்துருச்சு, திடீர்னு ஸ்ட்ரோக்கு, வாட் யூ அலறோம். ஓ மை, ஐயோ இந்த பக்கம் மூஞ்சி திரும்பிச்சு, ஐயோ என்ன பண்ண. அதுக்கு தான் கலவரம் பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். சரி, ஓகே, ஒன்றும் மனித நேயமற்ற சார், ஓகே, டேக் ஹிம் எனிவேர், கிவ் ஹிம் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். தென் வாட்? ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஸ்ட்ரோக் ஆனவங்களை கொண்டு போனால் ஸ்ட்ரோக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் வாச்சாம் போச்சான் தான், ஆனால் நம்பிக்கை இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த காஸ்ட்லி இன்ஜெக்ஷனை போட்டால் அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த கிளாட் ரிலீவ் ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகே, தென் வாட்? கொன்ன மூஞ்சி சரியாயிடுச்சு, கொன்னை வாய் சரியாயிடுச்சு, தென் வாட்? அதான் மேட்டர். அதுதான் கடவுள் கேட்குறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். கடவுளை என்னை மன்னிக்கணும், நீங்களை மன்னிக்கணும். நான் இப்போ இந்த குடியிருக்கிற வீட்டில் அந்த நாய், அது குட்டி போட்டுச்சு. அது குட்டி தான், அதோடு கூட அது தாய் நாயோட அந்த ஆண் நாய் இருக்குது, அதோடைய குட்டி தான். அதோட கொஞ்சம் நாள் அவசரமாக வளருது. எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு அந்த முன்னங்கால் ரைட் சைடு கால் இப்படி தொங்குது, இந்த ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து. என்னடா அது பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு. இன்னும் பெரிய மனது இருக்கும். அப்படி ஜெபம் பண்ணுவோமே அப்படின்ட்டு அந்த நாய்க்கா ஜாமணி அது நல்லா ஓடுது. இப்போ இது கால் இப்படி தான் இருக்கும். அது காலை தூக்குனிங்கன்னா இப்படி தொங்கும். அந்த இடத்த இப்படி பிடிச்சி டெய்லி ஏசு நாமத்தில் இந்த அடங்கா பிடாரிக்கு, அது அடங்கா பிடாரி தான். அந்த ஜபத்தை சாமி கேட்டு அந்த நாய் கால் நல்லா இருக்கு. அது இப்போ ஏட்டி போட்டியே துள்ளிக்கிட்டு இருக்கு. யோசிங்க சிஸ்டர்ஸ், ask God's presence, glory, power, wisdom, life, அந்த ஜீவன். இல்லை, அந்த கால் சுகமாட்டா என்ன, சுகமானா என்ன, வாட் இஸ் இட் டு மீ? அது நான் யோசித்தேன். இப்போ காலி பண்ணுற நேரத்தில், வீடு கட்டி முடிய நேரத்தில் இந்த கால் உடைச்சிட்டு இது வரைக்கும் அந்த சாத்தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்குவேன். கூப்பிடும்போது ஹலோ விசில் தான் அடிப்பேன். உடனே ஐயோ முயன்னு வரும். நான் யோசிக்கிறேன், நான் இப்படி தான் யோசிக்கிறேன் துக்கத்தோடு. நாய்க்கு சோமாச்சு, எத்தனையோ பேருக்கு இன்னும் சோமாவலையே. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரி வீடுமா வந்து போயிட்டுருக்காங்க.
they are not really whole. பத்திய சாப்பாடு சாப்பிட்டு வெளியே சொல்லிக்க முடியாமல் இருக்கிறாங்க. Oh God. 32:28 அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து முடிய வரைதான் கீழ்ப்படிந்தவரானார் அப்படின்னு எபிரேயர் 12:3 தான் தழுவி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். நமக்கு ஏன் இந்த பிரசனம், இந்த காரியங்கள்லாம் எது? நம்ம யோசனை கெட்ட ஜாதி, நம்ம யோசனையே கெட்டு போயிடுச்சு. நமக்கு யோசனைனா யோசனை இல்லாத ஜாதி வேறு, யோசனை கெட்ட ஜாதி வேறு. அவர்களுக்கு உணர்வில்லை. 29 வசனத்தில் அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். இப்போ தான் யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு காரியம் பார்த்தேன், இன்றைக்கோ நேற்றுக்கோ. ஏற்கனவே வேறு மாதிரி ஒருத்தர் விட்டுருந்தார், இப்போ திரும்பி வேறு மாதிரி ரெப்பரேட்டிவ் வந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு தான் அவ்வளோ கிறிஸ்தன் நியாயசங்கமாக நிற்கிற மாதிரி ஆனிமேட்டடாக ஒரு சின்ன வீடியோ. அதை பற்றி ஒன்றும் குறை சொல்லத்துக்கெலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக செய்து கர்த்தர் தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த பேசர் உன்னத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதி என்பை விட்டாங்கிறது போல், நீ இந்த விஷயத்தில் மன்னிக்கவே இல்லைம்மா புருஷனை, அவனோடு தான் வாழ்கிற, அவனோட தான் குப்பை கொட்டுற, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், இன்னொருத்திட்ட போயிட்டு வந்துட்டான், ஆனால் வந்துட்டான், உணர்ந்துட்டான், அவன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நீ அவனை வீட்டுக்குள்ளேயே தூரப்படுத்தி தான் வாழ்கிற அப்படின்னு ஆண்டவர் வசனத்தில் இருக்கிறது. யாரோ வசனம் அங்கே சொல்லப்படுது, அது நடந்தது நடக்காது, அங்கே ஒரு யோசனை, கர்த்தருடைய ஆலோசனை இருக்குது, அவ்வளோதான். இப்படி தான் அங்கே நடக்குமா? நடக்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. என்ன பின்ன நம்மளை விசாரிக்கிறதுக்கு இருக்கு அவருக்கு? நம்மக்கிட்ட கடவுள் விசாரிக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? நீங்கள் தான் யோசிக்கணும். பொது அறிவில் யோசிங்க. உடனே புரியாத விஷயத்தெல்லாம் போட்டு மண்டையில் பேசிக்கிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்லாம் ஆண்டவன்கிட்ட விசாரிக்க போகிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் சொல்ல வேணாம், கேட்கவே மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி தான் கேட்பார். உனக்கு கொடுத்த ஒரு தாளந்தை பற்றி, 2 தாளந்தை பற்றி, 5 தாளந்தை பற்றி தான் கேள்வியே. உனக்கு கொடுத்த புருஷன், உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த பிள்ளைகள், உனக்கு கொடுத்த மாமியார், மருமக, பேரம்பேத்திகள், உன்னை வைத்த சமுதாயம், அக்கம் பக்கத்து அயலகத்தார், உனக்கு கொடுத்த கல்வி, அனுபவம், சொத்து, ஆவிக்குரிய விஷயம்னா பரிசுத்தான அபிஷேகம், வரங்கள், சுகமளிக்க வரங்கள், வல்லமை வரங்கள், ஞான வரங்கள், இதை பற்றி தான் கேள்வி கேட்பார். வேறு என்ன கேட்பார்? வீடு கட்டினியான்னு கேட்பாரா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் எனக்குள்ள ஓடுது. என்ன ஆண்டவர் இவ்வளோ எல்லாமே சமயம் வந்துருக்கும் போது இந்த வீடை கட்டி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு நான் இருக்க முழிக்கிறேன், இதுதான் என்னுடைய ஊழியமா? என்ன பயமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும், இது அனுபவிக்கவே முடியாமல் போனாலும் ஒன்று தான், அனுபவித்தாலும் ஒன்று தான். ஆனால் அவர் சித்தம் நடந்துச்சா, அவர் ராஜ்யம் கட்டப்பட்டுச்சா, அவர் விருப்பம் நிறைவேறிச்சா, அதில் அவர் சந்தோஷப்பட்டாரா, அதான் கணக்கு. என் பிரச்சனையை நான் தான் யோசித்துக்கணும். உங்களோட விஷயம் என்ன? அவங்களெல்லாம் அப்படி வச்சுருந்தீங்களே, அது சொல்லாதீங்க. என்னை வச்சு நீங்கள் இப்போ கடவுள்கிட்ட நிற்க முடியாது, யாரை வச்சும் கடவுள்கிட்ட நிற்க முடியாது. சோத்திரம். Praise the Lord. பா, அதில் என் பொண்டாட்டி பயங்கர ஞானி. அதுக்கிட்ட மட்டித்தனமாக ஒரு கேள்வி கேட்கவே முடியாது. இதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு இது தெரிஞ்சால் என்ன ஆக போகுது உங்களுக்கு, இது உங்களுக்கு என்ன சம்மந்தம், இதுக்கு என்ன சம்மந்தம் இப்படின்னு கேட்கும். ஏன் பதில் சொல்லிட்டா வாயில் முத்து விழுந்துருமா? என்ன நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள். இல்லை தானே, விட்டுருங்க, எதுக்கு இந்த பேச்சை வளர்த்துட்டு இருக்கீங்க, வேறு காரியம் பார்ப்போம், முடிஞ்சிச்சு. Praise the Lord. She was never interested in matters that doesn't concern her.
அது மாதிரி இல்லை, கர்த்தர் தான் மாதிரி. ஆனால் அது கர்த்தரை மாதிரின்னு கற்றுக்கிட்ட அளவுக்கே இந்த அளவுக்கு இருக்கே, அதுவே நமக்கு என்ன சொல்கிறது, இன்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான விவேகம் இல்லையே. how are we going to thrive further? ஜனத்தில் சங்கீதம் 94:8, ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். மிருகம் கிட்ட நல்லதும் இருக்குது, முரட்டு குணம் இருக்குது. யாரும் தெரியாமல் முட்டிடுதுல மாடு. அது மிரண்டுருச்சுன்னா யாரை பார்த்தாலும் அதுக்கு எதிரி தான். எஜமானாக இருந்தாலும் எதிரி தான், அவன் அடக்க முடியாது. மாடு மிரண்டு இருக்குங்க, நாங்களே கிட்ட போக முடியல, பேசாமல் இருங்க, தானே அடங்கிரும் இறங்கிரும் அப்படிங்கிற சொல்கிறாங்களே. இப்படின்னு நீங்கள் யோசிக்க, இப்படியே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். இது கம்ப்ளைண்ட் ஃப்ரம் காட் த்ரூ ஜெரமையா. தேவனிடத்திலிருந்து எரேமியா மூலமாக நமக்கு விரோதமான ஒரு புகார். என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இந்த ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுலாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் ஆத்மாவுக்கு அடுத்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாரல் ரெவலேஷன்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட். அதே எரேமியா 9:3-6, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பொய்யை பிரயோகிக்க நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா சொல்லலை. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஸ்தோத்தரிப்போம்.